Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிரிலிம்ஸ்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து அமௌண்ட் பே பண்ணி வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்டருமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து மெயின்ஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சென்டர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து லைவா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ எக்ஸாம் பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் லாகின் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படிங்கிற இந்த டேபை கேட்கும். நீங்க இதை கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு மேத்தமெட்டிக்கல் கேப்சாவை வெரிஃபை பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி கீழே வந்து உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல வந்து பிளிங்க் ஆகும். அதாவது நியூ லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனா வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு வந்து எனபிள் ஆயிருக்கோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 ஏ இந்த எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பேப்பர் 2 ஆஃப் குரூப் 2 ஏ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் ரிவர்ஸ்டு ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸாம் சென்டர் 1 அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் காமனா இது வரைக்கும் 2023 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் வந்து நம்ம மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த இயர்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்வர்கள் வந்து எந்த எக்காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சொந்த மாவட்டத்தை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க சொந்த மாவட்டத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் வந்து ஆயிரும். எக்ஸாம் சென்டரை நீங்க சேஞ்ச் பண்ணி சப்மிட் பண்ணா போதுமானது. ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. குரூப் 2 ஏ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைல் ஃபீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபீஸ் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ண வந்து தேவையில்லை. ஜஸ்ட் வந்து உங்க எக்ஸாம் சென்டருக்கு மட்டும் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி நீங்க சேஞ்சஸ் வந்து பண்ணா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டர் வந்து நீங்க எங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஏதாச்சும் ஒரு லொகேஷன்ல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் ஆகும். அதாவது அலாட் ஆகும். சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பேப்பர் 2 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த மாவட்டத்தை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தா போதுமானது. உங்களுக்கு கிரீன் கலர்ல எக்ஸாம் சென்டர் சக்சஸ்ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். மறுபடியும் ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க்போர்டை கிளிக் பண்ணிட்டு எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 150 rupees நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூவா இருக்கு அப்படின்னா சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்ரை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அகைன்ஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க இமீடியட்டா வந்து மறுபடியும் ரீட்ரை வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் கெட்வே அப்படிங்கிற இடத்துல வந்து எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் டைப் அப்படிங்கிற இடத்துல ஆன்லைன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிரெடிட் கார்டு வச்சு பண்ண போறீங்களா இல்ல டெபிட் கார்டு வச்சு பண்ண போறீங்களா இல்ல வந்து நெஃப்ட் வச்சு பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரியில வந்து பண்ண போறீங்க அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏடிஎம் கார்டு அப்படின்னா வந்து நம்ம டெபிட் கார்டுன்னு சொல்லுவோம். கிரெடிட் கார்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா பண்ணுங்க, இல்லைன்னா வந்து டெபிட் கார்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 rupees வந்து பேமெண்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் 150 rupees வந்து இந்த இடத்துல கிளிக் பண்றதுக்கு பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க எல்லோ கலர் பட்டனை. கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்குள்ள போகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா
நீங்க எந்த பேமெண்ட் வந்து செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த பேமெண்ட் ஒன்ஸ் வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் வந்து பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் அகைன் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க அத அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். பேமெண்ட் பண்றதுல நெறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க அகைன் வந்து இம்மீடியட்டா ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு எப்போ வந்து பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் கனெக்ஷன் நல்லா ஸ்பீடா இருக்கும். அந்த அந்த டைமிங்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அகைன் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.